ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான vlog வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். கோயம்புத்தூர் வெட்டிங் vlogனு போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ வெட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நேராக வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆனோம். ரிஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிகாஸ் நம்ம ஈவினிங் டைமில் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. எதர் வந்து ப்ரூக்ஃபீல்ட் மால்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து லூலு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து மால் வந்து ஆல்ரெடி நிறையலாம் போயாச்சு. எனக்கு மாலுக்கு ஒன்றும் பெருசாக கண்டிப்பாக என்ன அங்கே ஒரு மேக்ஸ் இருக்கும், ட்ரெண்ட்ஸ் இருக்கும், ஸ்பார் இருக்கும், ஹோம் சென்டர் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பெருசாக எனக்கு மால் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு லூலு தான் போகணுன்னு ஆசை. பிகாஸ் லூலு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10+ இயர்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து யூஏயில் இருக்கும் போது போனது. அதனால் எனக்கு லூலு போகணுன்னு ரொம்ப ஒரு ஆசை. அதனால் வந்துட்டு லூலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1/2 hour மாதிரி ட்ராவல் இருந்துச்சு உக்கடம்லேருந்து இங்கே வரத்துக்கு. லக்ஷ்மி மில்ஸில் தான் இருக்குது. ஸோ வந்தோடனே பார்த்தா அந்த செட்டப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே ஸ்டார்பக்ஸ் இருந்தது, 2-3 ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லூலுக்கு இந்த மாதிரி நடந்து வரா மாதிரி கொஞ்சம் அந்த கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஏரியாலாம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்த டைமும் ஈவினிங் டைமுனால கொஞ்சம் கூட்டம் வரா மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் உள்ளே வந்ததுமே காட்டில் வந்து ஃபைசனை உட்கார வச்சாச்சு. பிகாஸ் அவனை ஃபுல்லாக கூட்டிகிட்டு நடக்கவே முடியாது. இன்னொன்று பெரிய இடங்கிறதுனால அவனை நடந்துட்டு வர முடியாது. ஆல்ரெடி வந்து தூக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு காட்டில் நீ உட்காருப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் நேரம் நம்மளை வந்து ஃப்ரீயாக விடுவான், இல்லைனா நம்ம டார்ச்சர் பண்ணிவிடுவார். ஸோ உள்ளே ஃபஸ்ட்டு வந்தாச்சு. என்ட்ரானோடனே பார்த்தா நிறைய திங்ஸ் இருந்தது, ஆஃபர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது, அதனால் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அங்கே ட்ரெயினில் வந்திருக்கோம், அங்கேருந்து லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகணும் ஆல்ரெடி. ஸோ இதையும் வாங்கி எதுவுமே தூக்கிட்டு போவேன். நான் கண்டிப்பாக ஒன்று வாங்குறோன்னா நமக்கு இன்னொன்று வாங்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாமே வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சீப்பு, ஹை ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வெளியே இருக்கிறத விட கம்மி ரேட்டுக்கும் இருக்குது, வெளியே விற்கிறத விட அதிக ரேட்டுக்கும் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, மற்ற ஷாப்ஸில் கிடைக்காத நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதுக்காக இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். நான் என்னென்னாக்கா அவ்வளோ திங்ஸை விட்டுட்டு நான் இங்கே வாங்கினது என்னென்னாக்கா ஒரு பேப்பர் டவல். அது வந்து என்னென்னு சொல்கிறேன் கடைசியாக. அண்ட் இந்த அம்ப்ரெல்லாலாம் சூப்பராக இருந்தது. பட் ப்ரைஸ் எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணல. பட் அம்ப்ரெல்லா வந்து நல்ல ஒரு இம்போர்ட்டட் குவாலிட்டியாக நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து லூலுவில் யூஸ்வலாக வந்து யுஏயில் இருக்கிற லூலுலாம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்லா கொஞ்சம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய யூஸ்வல் மற்ற ஷாப்பில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் வந்து க்ராக்கரி கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் டாய்ஸ் வந்து சொல்ல வேணாம், எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்தது. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து நிறைய ஆஃபர் ஐட்டம்ஸும் போட்டிருந்தாங்க. இந்த பிரியாணி பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சைஸில் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இது வந்து நான்ஸ்டிக். எனக்கு நான்ஸ்டிக்கில் பெருசாக வந்து விருப்பம் இல்லை. நல்லா அந்த வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், 1500 தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு 2 kgs கிட்டத்தட்ட ஆக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த க்ராக்கரி யூனிட்ஸ் இன்னொரு செக்ஷன் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருந்தது. மெலமைனில் இருந்தது, அப்புறம் கோரலில் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்க இந்த செட் கூட வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் வந்துட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஹோம் சென்டர் அளவுக்கு ப்ரைஸ் ஹைன்னு சொல்ல முடியாது. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் இருக்குது, கொஞ்சம் கூடவே இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லலாம். எல்லாமே நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிரிண்ட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது கலெக்ஷன். பட் நான் பார்த்த செராமிக் பிளேட்ஸ் வந்துட்டு இல்லை. மெலமைனில் இருந்தது, கோரலில் கிளாஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த மாதிரி செராமிக்கில் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது கலெக்ஷன்ஸ். லைக் ஒரு 3-4 மாடல்ஸ் தான் இருந்துச்சு. பெருசாக சூப்பர் வாவ் அப்படிங்கிற மாதிரி மாடல்ஸ் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக தூக்கியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி நட்ஸு, அப்புறம் சாக்லேட்ஸ், அப்புறம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது.
நீங்கள் டெய்ரி ப்ராடக்ட் செக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா பிராண்டோட சீஸுமே இருந்தது. எல்லா பிராண்டோட பட்டர், யோகர்ட்டு, கர்டு, மில்க்குன்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட்லேயுமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் நம்ம ஒரு கடைக்கு ஒன்று தேடி போவோம், அது இருக்காது. இன்னொரு பிராண்ட் இருக்கும், இன்னொரு கடைக்கு அது இருக்கும், இது இருக்காதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இருக்கும். பட் இங்கே எல்லாமே ஒன் பிளேஸில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேயே இருக்கோனாக்கா மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங்க்கு சூப்பராக கிளம்பி வந்துடலாம். ஏன்னா வந்து நமக்கு ஊரில் வந்து இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிற ஷாப்னால் எனக்கு வந்து இதுதான் தோணுச்சு. நான் பெருசாக எல்லாமே கிடைக்கிற மாதிரி இன்னும் பார்த்ததில்ல. சில பர்டிகுலர் பிராண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே எல்லாமே இருந்தது யூஏயில் இருக்க மாதிரி. நான் யூஏயில் தான் வந்து லுலு பார்த்துருக்கேன். அதனால தான் நம்ம கேரளாவில் கூட இருக்குது, மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம். அண்ட் தென் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இல்லாத ஃபுட்டே கிடையாதுங்கிற மாதிரி லெமன் ரைஸில் ஸ்டார்ட் ஆகி ஹைதராபாதி பிரியாணி, மெடிட்டேரியன் ஷவர்மா, அப்புறம் நிறைய கிரில் வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை வாக்கெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டிஷ் வந்து பிக் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுவும் மதியம் ஹெவி லஞ்ச் வேறு பிரியாணியெல்லாம் சாப்பிட்ருந்தோம். ஈவினிங் ஒரு 4:30 தான் இருக்கும். இதை பார்த்தோன்னே பசிக்கவே இல்லை, ஆனாலும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ ஃபைஸினும் வந்துட்டு ஃபுல்லாக சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எது பிக் பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி. ஸோ ஃபைனலாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கடைசியில் ட்ரை பண்ணவே இல்லை. யூஸ்வலாக எது சாப்பிடுவோமோ அதை தான் பிக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்ததும். அதாவது ஒரு சேஃப் இது மாதிரி, எதுக்கு புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு, அதாவது தெரியாத ஒரு தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லங்கிற மாதிரி தெரிஞ்ச ஃபுட்டே ட்ரை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் வெளியே போயிட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு இன்னொரு ரவுண்டு உள்ளே வந்தோம். ஸோ அந்த ஃபுட் ஏரியாலேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது அதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். நான்வெஜ்க்கு ஒரு செக்ஷன், அப்புறம் வெஜ்ஜுக்கு ஒரு செக்ஷன் இருந்தது. இது வந்து சீ ஃபுட் ஏரியா. ஆஸ் யூஷுவல் இதுவும் அங்கேயே இருக்குது, கல்ஃபில் இருக்க மாதிரி தான். எல்லா வெரைட்டி ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, ப்ரான், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷு எல்லாமே, ஸ்குவிட்லேருந்து கிராப் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு எதுவும் வாங்கிக்கலாம். பட் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தெரியல. பிகாஸ் அங்கே இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், வாங்குவோம். பட் இங்கே நமக்கு ஊரில் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு ப்ரெட் ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு. அவங்க பிராண்டும் இருந்தது, நிறைய பிராண்டும் வச்சுருந்தாங்க. கலெக்டிவாக எல்லாமே ஒரே இடத்துலேயே வந்து வாங்கிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் யூஷுவல் ஃபுட்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது ஷவர்மா தான். மெடிட்டேரியன் ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக வந்து அதில் இந்தியன் ஷவர்மா வச்சுருக்காங்க. பட் அதில் ஸ்பைசஸ், மசாலா, ஆனியன்லாம் போடுறாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதனால நம்ம மெடிட்டேரியன் ஒரு டர்க்கிஷ் ஃப்ளேவரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. அண்ட் குனாஃபாவும் இருந்தது. ஸோ அண்ட் தென் பக்லாவால் நிறைய வெரைட்டிஸ், ஆல்மண்ட், பிஸ்தாஷியோ, நிறைய ஸ்டஃபிங், டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்கில் வந்து நிறைய பக்லாவா வச்சுருந்தாங்க. பக்லாவா அப்போது நாங்கள் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எங்களுக்கு குனாஃபா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து குனாஃபா வந்து ஜஸ்ட் ஒரு 100 கிராம் வாங்கிட்டேன். பிகாஸ் ஸ்வீட் வந்து அதிகமாக என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஃபைஸின் வந்து ரொம்ப பிக்கிட்ட, அவனுக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் சாப்பிடுவான், எல்லாத்தையும் சாப்பிட மாட்டான். ஸோ நான் மட்டுமே அவ்வளோ சாப்பிட முடியாதனால கொஞ்சமாக வந்து வாங்கிக்கிட்டேன் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வெளியே போயிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டோம் ஷவர்மா. அப்புறம் ஃபைஸின் ஒரு ட்ராகன் சிக்கன் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியெலாம் குடிச்சிட்டு இந்த குனாஃபா ட்ரை பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour வெளியே இருந்தோம். திரும்ப மறுபடியும் வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்து இன்னொரு செக்ஷன் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தா அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. லைக் நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், மற்ற ஷாப்ஸில் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக, அந்த டவல் ஐட்டம்ஸ், அப்புறம் பாத் மேட், அப்புறம் அந்த கர்டைன்ஸ், அந்த மாதிரியான இந்த பெட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக செம்ம பிராண்ட்ஸு, லாவியோடது, நிறைய ஃபஸ்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் குவாலிட்டி, டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் இந்த டிஷ் ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் எனக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இப்போ இது இருக்குது. ஸோ இது வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ப்ரைஸ் வந்து 2700 கிட்ட வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இதை தூக்கிட்டு போக முடியாது, வெயிட் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்தது அலுமினியம்ங்கிறதுனால. ஸோ அதனால் அது வாங்க வேணாம், பட் பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம காரில் வந்தோம்னாக்கா நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணலாம், என்னெல்லாம் இருக்குது வாங்குறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் இருட்டிடுச்சு, ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வெளியே வந்துட்டு கேப் புக் பண்ணிவிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கேப்காக.
அண்ட் அங்கேருந்து கிளம்பி நேராக ரூமுக்கு வந்து போயிட்டோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 8 மணி இருக்கும். சரி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே எங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா காலைல வரும்போது எல்லாம் க்ளோஸாக இருந்துச்சு. சரி இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்தது. டின்னர் வந்து சிம்பிளாக தோசை தான் சாப்பிட்டோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து கப்பை வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் கப்பை மட்டும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. காலைல சீக்கிரமாக ஒரு 6 o'clockலாம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக கேப் புக் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா எங்களுக்கு 7 o'clock ட்ரெயின், 7:10க்கு வந்து ட்ரெயின். ஸோ நேராக இங்கே வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தோன்னாக்கா ட்ரெயின் வந்து புது ட்ரெயினாக இருந்துச்சு, பிராண்ட் நியூ ட்ரெயின் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கே வரும்போது கொஞ்சம் பழைய ட்ரெயின், கொஞ்சம் ரொம்பவே பழைய ட்ரெயின் தான். பட் இப்போ நல்ல புது ட்ரெயின் காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் அங்கேயே கேன்டீன் இருந்துச்சு. ட்ரெயினில் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை ஃபுட்டு சாப்பிட்றது பெருசாக என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து அதுக்கு பிடிக்காது. ஸோ இங்கேயே லைட்டாக வந்து சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம், போகிற வெளில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சிம்பிளாக அங்கேருந்து கேன்டீன்லேயும் வந்து இட்லி வடை அந்த மாதிரி, சும்மா நான் வடை சாப்பிடல, இட்லி மட்டும் தான் சாப்பிட்டேன். ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக வந்து நம்ம போய் ட்ரெயினில் ஏறி உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தாலே ட்ரெயின் ரொம்ப புது ட்ரெயின், அந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்துச்சு. அப்போ பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது. சீட்டும் வந்து நமக்கு சிங்கிள் சீட்டுங்கிறதுனால பக்கத்தில் யாரும் இல்லைன்னா ஃபுல்லாக கூட படுத்துக்கலாம். பட் நாங்கள் வந்தப்போ வந்து சிங்கிள் சீட்டு, ஸோ அதனால் வந்து தனித்தனியாக இருக்கும், நம்ம வந்து படுத்துக்க கூட முடியாது. அண்ட் ஃபைஸும் ரொம்ப ஜாலியாக ஊன்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக இருந்தார். ஏன்னா ஃபுல் சீட் அவருக்கு இருக்கா மாதிரி. பட் போக போக வந்து ஆளுங்க உட்காருவாங்க. பட் வரும்போது இருந்த கூட்டம் போகும்போது இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. சண்டே மார்னிங்கிறதுனால நினைக்கிறேன். அண்ட் நாங்களும் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, 6.5 hours ஜேர்னி. யூஸ்வலாக எனக்கு ட்ராவலிங் அந்தளவுக்கு பிடிக்காது. 6.5 hours போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்குவிட் கேம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ஹெட்செட் போட்டு அந்த ஃபோனில் போட்டு பார்க்குறதுலாம் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இல்லைன்னா படுத்து தூங்கிட்டே வந்து போக வேண்டியதுதான். அதேமாதிரி ஒரு 2 o'clock போல் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாகும் இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.